லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துறைய பல முக்கியமான செய்திகளை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துறைய தினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 984 ரூபாய் 58 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 286 ரூபாய் 17 உள்ளது. இது வந்தால் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் உங்களுடைய சம்பள பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமாக ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 108 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 292 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 698 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 477 ஃபெல்ஸ். கோயத்துடைய தங்க விலை மறுபடியும் படிப்படி அதிகரிச்சுட்டே வருது. விலை கொடுத்து வாங்குறவங்க தாராளமாக வாங்குங்க. அட்ரஸ் தொடர்ந்தும் பிரச்சினை. குவைட்டி மயமாக்கலில் குழப்பம் வரலாம். சவுதி அரேபியா அசீர் மற்றும் ஜசான் மாகாணம் மொத்தமாக வெள்ளத்தில் மூழ்கியது. பலரும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றனர். இந்தியன் எம்பசி புதிய பாஸ்போர்ட் ஃபோட்டோ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் குவைத்திகள் பலர் குவைத்திகள் இல்லை. அனைத்து அதிவேக சாலைகளிலும் கைதுகள் ஆரம்பம். விசா வியாபாரிகள் கைது. இதோ போலீஸ் போல் நடித்து ஏமாற்றி வழிப்பறி செய்த மிகப்பெரிய திருடன் அதிரடியாக கைது. பல பகுதிகளிலும் அதிரடியான சோதனை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இதோ சவுதி அரேபியாவின் அசீர் மற்றும் ஜசான் மாகாணங்களில் தற்போது கனமழை, அதிகூடிய காற்றுடன் கனமழை பெய்து வருகின்ற இந்த சூழலில் தண்ணீரில் அடித்துச் செல்லப்படும் வாகனங்கள் மற்றும் சிலர் மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. காலநிலையின் சீற்றம் சவுதி அரேபியாவின் அசீர் மாகாணத்தில்.
குவைத்துள்ள இந்திய தூதரகம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் பாஸ்போர்ட் விண்ணப்பங்களுக்கு சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் ICAO தரநிலைகளை பூர்த்தி செய்யும் புகைப்படங்களை மட்டுமே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அறிவித்துள்ளது. ICAO வழிகாட்டுதலின்படி புகைப்படம் வண்ணத்தில் இருக்க வேண்டும். 630x810 பிக்சல்கள் அளவு இருக்க வேண்டும். முன் பக்கத்தில் இருந்து முழு முகத்தையும் காட்ட வேண்டும். புகைப்படத்தின் பரப்பளவில் சுமார் 80 முதல் 85% வரை இருக்க வேண்டும். நிழல்கள் அல்லது பிரதிபலிப்புகள் இல்லாத வெள்ளை பின்னணியில், அதாவது ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்க வேண்டும். கண்கள் திறந்திருக்கும் மற்றும் எந்த ஒளி விளைவுகளும் அல்லது சிகப்பு கண் இல்லாமல் தெளிவாக இருக்க வேண்டும். மேலும் வாய் திறந்திருக்கவோ சாய்ந்திருக்கவோ கூடாது என்றும் தூதரகம் சுட்டிக்காட்டி உள்ளது. கணினி மென்பொருளை பயன்படுத்தி புகைப்பட திருப்பத்தையும் இது தடை செய்கிறது. மத காரணங்களுக்காக தவிர தலைக்கவசங்கள் அனுமதிக்கப்படாது. இது சம்பந்தமான தகவல் அராப் டைம்ஸில் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறாங்க. தெரியாதவங்க போய் பார்த்துக்கோங்க. அடுத்ததா சிவில் ஐடி அட்ரஸ் சேஞ்ச் லைவ்ஸ் எக்ஸ்பர்ட் தொடர்ந்தும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் தலைவலியையும் ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த அட்ரஸ் பிரச்சனை. ஆனால் சில சிம்பிளான வழிகள், அதே மாதிரி நடைமுறைகள் என்ன அப்படின்றதையும் அராப் டைம்ஸில் வெளியிட்டிருக்கிறாங்க. இது சம்மந்தமான தகவல்களையும் நீங்கள் அராப் டைம்ஸில் பார்த்துக்கொள்ளலாம். ஃபுல் அண்ட் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இதில் முக்கியமான விடயம் என்னென்னா, நிறைய பேர் இந்த பணம் கொடுத்து அட்ரஸை மாற்றிக்கொள்வது. சிவில் ஐடி முகவரி மாற்றம் வெளிநாட்டினரையும் குழந்தையையும் கனவில் சிக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலை கொண்டாந்துருக்கிறாங்க. உண்மையிலே இது மிக பெரிய அளவில் ஒரு பெரிய பாதிப்பாக உருவாகி இருக்குது, உருவெடுத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிவில் ஐடி பிரச்சனை மிகப்பெரிய அளவில் தலை தூக்கி நிற்குது. கிட்டத்தட்ட பல பகுதிகள்லையுமே இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக ஒவ்வொரு தொழிலாளர்கள் பல விதமான எமௌண்ட்டுகளை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வழக்கமான செயல்முறையாக இருக்க வேண்டிய ஒன்று பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துடைய அட்ரஸை தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் அந்த இடத்துல அட்ரஸ் இருக்காது. நம்ம வாடகைக்கு இருக்கக்கூடிய இடத்துல அட்ரஸ் இல்லை. ஆனால் வெளியில் எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் எக்ஸ்பென்சிவ். மிகப்பெரிய தலைவலையில் சிக்கியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த காதிம் ஷூன் மாற்றின தொழிலாளர்களும் இதில் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கிறாங்க. என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியலை. இதில் அதிகமாக தற்போதைய சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க யாருன்னா அந்த காதிம்லேருந்து ஷூனுக்கு மாறினவங்க. அவங்க தான் அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முன்னாடி இருந்த ஷூனில் இருந்தவங்க கூட தப்பினாலும் இவங்க தான் மிகப்பெரிய சிக்கலில் தலைவலியில் மாட்டியிருக்கிறாங்க. அதே போல் குவைத்தி மயமாக்கல் திட்டம், ஆனால் 190% ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லணும். குவைத்தி மயமாக்கல் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி அந்த செயல்பாடுகள் எவ்வளவுதான் ஆரம்பிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட டெவலப்மெண்ட் பிளான், அதாவது மேம்பாட்டு திட்டம் 2035 வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. 2035 தான் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே வெளிநாட்டவர்கள் கையில் கொடுத்தா 2030 முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு குவைத்தியை வச்சு 1000 ஃபேக்கான குவைத்திகள், கிட்டத்தட்ட 263 ஃபேக்கான குவைத்திகள் பிடிபட்டுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே ஆடு வியாபாரிகள், அதாவது ஆட்டு வியாபாரிகள். அக்காமா சிவில் ஐடி பிஸ்னஸ், வீசா அடித்து கொடுக்கறது, இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இப்போ மாறி இருக்குது. நம்ம நிறைய தடவை அவேர்னஸ் பண்ணியிருக்கிறோம். மக்களே தயவு செய்து ரொம்ப கவனம். காசு கொடுத்து மட்டும் அக்காமா அடிக்காதீங்க. காசு கொடுத்து அக்காமா அடித்து எந்த ஒரு பயனும் இல்லை. ஒரு மாதம் 2 மாதம் மிஞ்சினா நீங்கள் வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படியுமே பிடிபட்டுருவீங்க. இடைக்கிட செக்இன் வந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு இடங்கள்லையும். அதால் தயவு செய்து காசு கொடுத்து வெளியில் அக்காம அடித்து வேலை பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துலையே அக்காம அடித்து குறைஞ்ச சம்பளமாக இருந்தாலும் வேலை செய்ய பாருங்கள். குவைத்துடைய அனைத்து பகுதிகளிலையுமே அதிரடியான சோதனை. இப்போ அதிவேக சாலையில் ஒரு நபரை பிடிச்சிருக்கிறாங்க போதைப் பொருளோடு. அதே மாதிரி கோடான கோடி நன்றிகள் உள்துறை அமைச்சகத்துக்கு.
என்ன காரணம்னா இதோ போலீஸ் அதிகாரிகள் மாதிரி வேடமிட்டு வழிப்பறி செய்யும் ஒரு திருடனை பிடிச்சிருக்கிறாங்க. குவைத்து குடிமகனை. கோடான கோடி நன்றிகள் இந்த மாதிரி திருடர்களை கைது செய்கிறதுக்கு. நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஓலை பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். முன்னாடியே சொன்னது தான், பல வியாபார தலங்கள், பல பக்காலாக்கள், அதே மாதிரி வாகனங்கள், மொபைல் க்ரோசரிகள், எல்லா இடமும் அதிரடியான தேடுதல் வேட்டை. பல வாகனங்களை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி கேம்பெயின் வந்து அல் ரிக்கா பகுதிகளில் இடம்பெற்றிருக்குது. சபஹியா ரிக்கா பகுதிகளில். வெறும் 105 கேடிக்கு ஒரு 50 இன்ச் ஸ்மார்ட் டிவி வீட்டுக்கே கிடைக்கும்னா நீங்க நம்புறீங்களா? நம்புங்க. லயன் ஆன்லைன் சொல்யூஷன் மூலமா உங்களுக்கு புதிய ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறோம். 50 இன்ச் ஜிபா ஸ்மார்ட் டிவி. இது ஸ்மார்ட் டிவி உங்களோட வீட்டுக்கு ஸ்ரீலங்கால கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 105 கேடி. நாங்க இப்படியே கொண்டு போய் கொடுக்க மாட்டோம். இதுக்கு ஒரு பலார் பெட்டி அடிச்சு சேஃப்டியா, கஸ்டமர் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால சேஃப்டியா பலார் பெட்டி அடிச்சு இது கொண்டு போவோம். அதே மாதிரி எங்களுக்கு இதே விட பெரிய டிவி 55 டிவி அவங்களுக்கும் தரலாம். வெறும் 120 கேடி. வேற எந்த சதமும் நாங்க அளவிட போனதில்ல. 120 கேடிக்கு இந்த ஃபீச்சர்ஸ் உடைய 55 டிவியும் நாங்க தருவோம். அதே மாதிரி அதே விட சின்ன டிவி ஒன்று வேணும்ன்றாக்கள் 42 இன்ச் டிவி எடுக்கலாம். 42 டிவி உங்களை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 75 கேடி. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உள்ள டிவிகள் வேணும்னா நீங்க நாட வேண்டிய ஒரே இடம் லயன் ஆன்லைன் சொல்யூஷன். ஸ்கிரீன்ல நம்பர் போட்டிருக்கிறேன், கண்டிப்பா கால் பண்ணுங்க. விசேஷமா இன்னொரு ஸ்கிரீன் பண்றேன். இந்த டிவி எடுக்கிறாக்கள் எங்கள்கிட்ட என்ன எடுத்தாலும் 1 இயர் வாரண்டி. குவைட்ல மட்டும் இல்ல, ஸ்ரீலங்காலையும் 1 இயர் வாரண்டி தருவோம். நீங்க எடுத்த நாள்ல இருந்து என்ன டிஃபால்ட் இருந்தாலும் நம்ம அதுக்கு பொறுப்பு தருவோம். அதனால புறப்பட தேவையில்ல, கால் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல நம்பரை போட்டிருக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பை பாய்.